Hi, this is Veda from Paper Trade Education. இது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அக்டோபர் 17ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு காலையிலேயே நமக்கு குளோபல் கெசஸ்ல எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருந்துச்சு. பட் எந்த ஒரு பேட் நியூஸஸ் எதுவுமே குளோபல் சைட்ல இருந்து நமக்கு இல்லை. பட் அந்த விதத்துல இன்னைக்கு நமக்கு மார்க்கெட் ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்ல தான் ஆகும். பட் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுங்கிறத பிளேயர்ஸோடைய கையில எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட நமக்கு நேத்து வந்திருந்த Q2 ரிசல்ட் பேசிக்ல நல்லாவே தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், எட்டர்னலாக இருக்கட்டும், ஜியோ பினான்சியலாக இருக்கட்டும். ஸோ மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸஸ் நேற்று நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு என்ன ரிசல்ட் பீரியட் இருக்கு, ஸோ இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸஸோடைய ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரீ மார்க்கெட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம டெக்னிக்கல் வைஸா நம்ம நிஃப்டியை பேசும்போதும் சரி, பேங்க் நிஃப்டியை பற்றி பேசும்போதும் சரி, கரெக்டா 25,508 இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருந்தோம். பட் அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் மார்னிங்ல நடந்திருந்தது பார்த்தோம். பட் க்ளோசிங் அப்படின்னு பார்க்கும்போது சென்செக்ஸ் ஒரு 52 வீக் ஹையை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டி கிட்டத்தட்ட லாஸ்ட் 4 மந்த் ஹையை நமக்கு டச் பண்ணியிருக்கு. அடுத்ததா என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது. ஸோ இன்னைக்கு நமக்கு இந்த வீக்கான ட்ரேடிங் டே முடிஞ்சு. இன்னும் நமக்கு மண்டே முகூர்த்த ட்ரேடிங் தான் இருக்கு, தீபாவளி. ஸோ அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை தான் நம்ம எந்த ஒரு பொசிஷன் பண்றதா இருந்தாலும் நம்ம பண்ண இருக்கும். ஸோ பட் செவ்வாய்க்கிழமை நமக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி வர்றதுனால இன்னைக்கு என்னன்னா அதுக்கான பொசிஷன் கிரியேட்டிங் இன்னைக்கு கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி நம்ம மார்க்கெட்ல எதிர்பார்த்தது தான். பட் அதுவும் கண்டிப்பா நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஹியூஜான ஒரு ரேலி கொடுத்துச்சு. செகண்ட் ஹாஃப்மே கொஞ்சம் நின்று தான் பேசுச்சு நிஃப்டி. ஃபைனலா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு சின்ன ஜர்க் வந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு நார்மலான பாசிட்டிவ் க்ளோசிங் தான். இன்னைக்கு ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா சிஎட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலாக இருக்கட்டும், இந்துஸ்தான் சிங்காக இருக்கட்டும், பிவிஆர் ஐநாக்ஸாக இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்யூ பேங்க் சைடு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் மெட்டல் ஸ்டாக்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் சரி, இந்துஸ்தான் சிங்க்கும் சரி, ரிசல்ட் நல்லா கொடுத்துருந்தாலும் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ்ல இன்னைக்கு ஒரு பெருசான ஒரு மூமெண்ட் இல்லை. பட் அது ஃபர்தரா அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். அது மாதிரி எம்சிஎக்ஸை பத்தி நம்ம நேற்று பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்குமே எம்சிஎக்ஸ் ஒரு அப் ட்ரெண்ட் தான், இன்னும் ரிவர்சல் வரல. ஸோ ரிவர்சல் வந்தாதான் நம்ம அதுல ஒரு பொசிஷன் கிரியேட் பண்றதுக்கு, இந்த மந்த்துக்கான ஒரு பொசிஷன் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு வருமானம் இன்னைக்கு எதிர்பார்த்தோம். பட் இன்னைக்கு இல்ல. எஃப்எம்சிஜி செக்டர் இன்னைக்கு நல்ல ஒரு பிரிட்டானியா அதுக்கு ஒரு ஹெவி வெயிட்டேஜா இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஐடி மட்டும் நம்ம இன்னைக்கு ஒரு மீடியமான ஒரு மூமெண்ட் தான், ஒரு பெருசா எதுவும் இல்லை. அதை தாண்டி பாத்தீங்கன்னா மெட்டல் நல்ல ஒரு ஏற்றம். மிட் கேப் நிஃப்டி இன்னைக்கு பெருசா ஒரு ஏற்றம் இல்லை. அதாவது நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த 4 இண்டெக்ஸை தாண்டி அடுத்ததான் மிட் கேப் நிஃப்டி போகும்போது, ஸோ மிட் கேப் நிஃப்டி ஒரு பெருசான மூவ்மெண்ட் இல்லை. அது இன்னைக்கு நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஃபின் நிஃப்டி இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம். இதுக்கு ஃபினான்சியல் ஸ்டாக்ஸஸ் நேற்று நம்ம பேசியிருந்தோம். பஜாஜ் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸ் செக்டர்ல இது கண்டினியூவா நிஃப்டிக்கு ஈக்குவலா இருந்த ஒரு இன்டெக்ஸ் இன்னைக்கு அதுக்கு மேல டிராவல் ஆகி போயிட்டு இருக்கு. பட் இதை ஒரு ஃபோக்கஸிங் பண்றது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஓவரால் இந்த வீக் 4 டேஸ் நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தோட இந்த வீக் க்ளோசிங் ஆயிருக்கு. ஃபர்தரா இது சஸ்டைன் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ முகூர்த்த ட்ரேடிங்ல நமக்கு நார்மலா ஒரு பாசிட்டிவ்ல தான் க்ளோசிங் நடக்கும். பட் செவ்வாய்க்கிழமை என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் வீக்லி எக்ஸ்பெக்டேஷன் வீடியோ நம்ம நாளைக்கு இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வீக்லி எக்ஸ்பெக்டேஷன்ல அடுத்த வீக்குக்கான என்னென்ன பொசிஷன்ஸ் நம்ம வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரம்
என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நாளைக்கு அதாவது இந்தியாவில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அதே மாதிரி காமர்ஸ் மினிஸ்டர் இவங்க எல்லாம் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதில் அவங்க என்ன பேச போறாங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அது போக நாளைக்கு பர்டிகுலரா ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸஸ் நிறைய ரிசல்ட்டும் வருது. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுல என்னென்ன மாற்றங்கள் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான எக்ஸ்பெக்டேஷனை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து போடலாம். ஸோ ஓவரால் இன்னைக்கு டெக்னிக்கலாக இன்ட்ராடேவும் சரி, பொசிஷன் எடுத்து வச்சிருந்தவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு ப்ராஃபிட் டேயா இன்னைக்கு புரிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இது கண்டினியூ ஆக போகுதா, இல்லைன்னா திரும்ப இறக்கத்தை எதிர்பார்க்கலாமா, என்ன பொசிஷன் கிரியேட் பண்ணலாங்கிறத நம்ம வீக்லி எக்ஸ்பெக்டேஷன் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.